பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இயேசுவின் நேர நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த புதிய ஆண்டிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த ஆண்டு முழுக்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும்படி நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த நிலைமையில எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை தனியாக விட மாட்டார். நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. எதற்கெல்லாம் இயேசுவை நம்பி இருக்கிறீங்களோ அதையெல்லாம் அவர் உங்களுக்கு செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் தேவைகளுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையார் ஜெபிக்கிறார்கள். நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. தேவ பிரசன்னத்தில் இந்த ஆண்டை கடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட பேசுவார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பாத்திரங்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை அநேகர் உங்களை விட்டு போயிருக்கலாம், உறவுகள் உங்களை விட்டு போயிருக்கலாம், நீங்க நம்பினவங்க உங்களை விட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணுங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். பலபலமாக எதிர்ப்புகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் நிச்சயமாகவே சொல்கிறேன், நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றுவார். நீங்கள் கையிட்டு செய்கிற அத்தனை காரியங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தோல்வியை அவர் ஜெயமாய் மாற்றுவார். நீங்கள் இழந்து போனதை எல்லாவற்றையும் இந்த ஆண்டு உங்களுக்கு திரும்ப 2 மடங்கு தருவார். நிச்சயமாகவே உங்கள் குடும்ப வாழ்வு, உங்கள் ஊழியம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அவர் உங்களை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒன்றும் சேதப்படாதபடி உங்களை காப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் தாவீதோடு கூட 1 சாமுவேல் 16:13 சொல்லப்பட்டிருக்குது. அந்த நாள் முதல் என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட வந்து இறங்கி இருந்தார். தாவீதோடு கூட இருந்தாருங்க. இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். தாவீது ஒரு யுத்த வீரனாய் இருப்பதினாலே தாவீது ஜெயம் பெறலங்க. தாவீது யுத்த வீரன் கிடையாதுங்க. ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவன். அவன் சகோதரர்களா யுத்த வீரர்கள். ஆனா ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவனை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவன் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்றைக்கு கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதன் பாருங்க, தாவீதுக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைச்சது. தாவீது வாழ்க்கை ஜெயமாக இருந்தது. நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையும் ஜெயமாக இருக்கும். நம்ம கிடைக்கிற சில ஆசீர்வாதங்கள், ஒரு 3 காரியங்களை நான் இந்த நாளே உங்களோடு சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறேன். முதலாவது வாசிங்க, யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். அதற்கவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை இளைப்பாற பண்ணுவார். தேங்க்யூலா. யுத்தங்களை ஓய பண்ணுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார். மோசே ஜெபம் பண்றார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக அல்ல, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கணும். உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்குமானால் நாங்கள் இங்கிருந்து புறப்படுவோம். பிரியமானவர்கள், எங்க பாருங்க, மோசே ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்ண? ஏதோ அவன் முன்னாடி போறாரு சொன்னோன்னே சரி ரொம்ப சந்தோஷம் சொல்ல, இல்லை, நீங்க எங்களோடு கூட இருக்கணும். அன்னைக்கு மோசே ஜெபம் பண்ணி கேட்டாரு, நீர் எங்களோடு கூட இருக்கணும். ஆனா
இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஆண்டுகள் மாறி போச்சு, ஆண்டுகளுக்கு முடிவு வந்துடுச்சு. அவருக்கு அவர் வார்த்தைகளுக்கு முடிவில்லை. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு முடிவில்லை. இதுவரை நடத்தினார்ல, இதுவரை உதவி செய்தார்ல. இந்த புதிய ஆண்டில் உனக்கு ஜீவன் சுகபலன் எதை கொடுத்தார் தெரியுமா? உனக்கு சொன்னதை நிச்சயமாக செய்வார். வாழ்க்கையில அவர் சொன்னதை செய்யாம வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வராது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உனக்கு இளைப்பாறுதல் வரும். இப்படியே உன் வாழ்க்கை போயிடாது. இப்படியே யுத்தத்திலே போயிடாது. இப்படியே உன் வாழ்க்கை இப்படியே கடன்லேயே போயிடாது. இப்படியே வெட்கத்திலே போயிடாது. இப்படியே அவமானத்திலே முடிஞ்சிடாது. இல்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வச்சிருக்கின்ற ஒரு நல்ல முடிவை இந்த ஆண்டு நீங்க பார்ப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் தருவார். கர்த்தர் கூட இருக்கிறார். மோசே கவனிங்க, பூமி உள்ள சகல ஜாதிகளிலும் மோசேயும் அந்த இஸ்ரேல் குடும்பத்தை கர்த்தர் விசேஷித்தவர்களாய் மாற்றினார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கூட இருந்தார். இந்த ஆண்டு உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றுவார். கர்த்தர் கூட இருப்பார். ஆனால் நான் சொல்லுகிறேன், உன் பணம், உன் சொத்து, உன்னுடைய பதவி செய்ய முடியாத கர்த்தர் செய்வார். கர்த்தர் கூட இருப்பார். உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றுவார். நீங்கள் அங்கே எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் தலை குனிஞ்சிங்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை தலையிருந்து நடக்க பண்ணுவார். உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த ஆண்டில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருந்து என்ன செய்ய போறாருன்னா உங்களை பாதுகாப்பார். இந்த ஆண்டு முழுக்க ஒரு தெய்வீக பாதுகாப்பை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஒருவேளை இந்த உலகத்தில் பலவிதமான பாதுகாப்பற்ற நிலைமை வரலாம். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சூழ்நிலைகள், இயற்கை நாச மோசங்கள், பலவிதமான சம்பவங்கள் நடந்தாலும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற நமக்கு முன்பதாக ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் சிதறி போய் பலவிதமான கலக்கத்தோடு பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லும்போது நீங்கள் வாசித்து பார்த்துங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எரேமியாவோடு கர்த்தர் பேசும்போது, எரேமியா 15ஆம் அதிகாரம் 20-21 கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்க, உன்னை தப்புவிக்க நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஆமாங்க, உங்களை பாதுகாப்பார், வெண்கல அலங்கமாக்குவார். உங்களுக்கு விரோதமாக வருகிறவங்க, மோதுகிறவங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க, அவங்க தாங்க வேதனைப்படும், அவங்க தாங்க காயப்படுவாங்க, அவங்க தாங்க துக்கப்படுவாங்க. கர்த்தர் ஒரு சேதமில்லை அவனை காப்பார். சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்த முடியலை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சேதப்படுத்த முடியல. பார்வோனும் அவனுடைய இராணுவமும் இஸ்ரவேல் ஜனங்களை சேதப்படுத்த முடியல. நான் சொல்லுகிற, ஒருவேளை உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் பொல்லாதவர்களாக இருக்கலாம், பலவான்களாக இருக்கலாம், இந்த உலகத்தில் பெரிய ஆட்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம். உனக்கு விரோதமாக எழும்பலாம், உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பலாம், உன் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பலாம், உன் சபைக்கு விரோதமாக எழும்பலாம். நான் சொல்லுகிறேன், அவர்கள் ஒருவர் உன்னை சேதப்படுத்தாதபடி உன்னை காக்க கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஒரு நாளும் சேதப்பட விட மாட்டார். அக்கினி அந்த 3 புருஷர்களை சேதப்படுத்த முடியல. நான் சொல்லுகிறேன், ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாதுங்க. எந்த சூழ்நிலையிலும் உன் சரீரத்தை அற்புதமாய் காப்பார். வியாதி உன் சரீரத்தை சேதப்படுத்தாது. உன் குடும்ப வாழ்வை பிசாசு சேதப்படுத்த விடமாட்டார். நான் சொல்லுகிற, கர்த்தர் கூட இருந்து இந்த ஆண்டு முழுக்க உங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தை அற்புதமாய் காப்பார். தாவீது சொல்லும்போது தன் அனுபவத்தில் சொல்றாரு பாருங்க, 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், வியாதிக்கு பயப்பட மாட்டேன், மரணத்துக்கு பயப்பட மாட்டேன், சத்துருவுக்கு பயப்பட மாட்டேன், தீமைக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆமாங்க, கர்த்தர் கூட இருப்பார். ஆனால் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. இயேசுவின் நாமத்தில் டாக்டர் உங்களை கைவிட்டு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நான் சொல்லுகிறேன், ஒரு நாளும் அவர் உங்களுக்கு சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் செய்யாமல் உங்கள் வாழ்க்கையில் முடிவு வராது, உங்களுக்கு மரணம் வராது. நம்புங்க, நீங்கள் மறிக்க மாட்டீங்க. இந்த ஆண்டு நீங்கள் பிழைப்பீங்க. கர்த்தரை விசுவாசி, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை குணமாக்குவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் பலவான்களுடைய கைக்கு, பிசாசுடைய கைக்கு, மந்திரவாதிகளுக்கு உன்னையும் குடும்பத்தை விலக்கி காப்பார். சொல்லுகிற, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. தேங்க்யூ லார்ட். அன்றைக்கு 3 புருஷர்களும் அக்கினி மனம் கூட இல்லாமல் வெளியே வந்தது போல
நான் சொல்லுகிற எல்லா பிரச்சனையும் உங்களை அற்புதமாய் வெளியே கொண்டு வந்து உங்கள் ஊரில், உங்கள் குடும்பத்தில், மத்தியில், உங்கள் தெருவில் கர்த்தர் உன்னை சாட்சியை நிறுத்துவார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். உனக்கு விரோதமாக வந்தவங்களாம் வெட்கப்பட்டு போவாங்க, சேதப்பட்டு போவாங்க. தேங்க்யூ லார்ட். உனக்கு சத்துரு என்ன செய்ய நினைச்சானோ அது உன் சத்துருக்கு நடக்கும். ஆனால் உன்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் இந்த ஆண்டு முழுக்க காப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆமாங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார். அவனை செழிப்புள்ளவனாய் மாற்றினார். ஆமாங்க, ஒரு சாதாரண அடிமை, ஒரு வெட்கத்தின் பாத்திரம். யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு அடிமை, ஒரு அடிமையாய் அந்த தேசத்துக்கு போன மனுஷன் கர்த்தர் கூட இருந்தபடினாலே கர்த்தர் இன்னைக்கு அவனை உயர்த்திட்டார். ஆமாங்க, கர்த்தர் கூட இருந்து இந்த ஆண்டு உங்களை உயர்த்துவார், உங்களை செழிப்பாக்குவார். யாருக்கு முன்னாடி தெரியுமா? எந்த குடும்பத்தார் மத்தியிலே, எந்த சகோதரர் மத்தியிலே, எந்த சபையார் மத்தியிலே நீங்கள் வெட்கத்தோடு, நீங்கள் தரித்திரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், ஒரு அடிமையாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பதாக பாருங்க, யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு இருந்து யோசேப்பை உயர்த்தினார்மா, எகிப்தில் உயர்த்தினார். நான் சொல்லுகிறேன், நீ போகிற இடத்தெல்லாம் கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் நீ கலங்காத. நீ இருக்கிறது ஒரு வேளை எகிப்தா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆனால் நிச்சயமாகவே மற்றவர்களுக்கு உண்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் குடும்பத்தாருக்கு உண்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவார். தேங்க்யூ லார்ட். உன் அதிகாரிகளுக்கு உண்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் சபையாருக்கு உண்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவார். ஒரு நாள் உன்னை வெட்கப்பட விட மாட்டாருங்க. அன்றைக்கி பாருங்கள், தேசத்தில் பஞ்சம் வந்தது, தேசத்தில் பிரச்சனை வந்தபோது ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேசத்தில் பஞ்சம், ஆனால் உன் வீட்டில் வரவிட மாட்டேன், உன் குடும்ப வாழ்வில் வரவிட மாட்டேன், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் நான் வரவிட மாட்டேன். நீ தேசத்தில் கர்த்தர் உன்னை வச்ச இடத்துல, கர்த்தர் உன்னை வச்ச குடும்பத்தில், கர்த்தர் உன்னை வச்ச சபையில் உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சூழ்நிலை பார்த்துடாதீங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரா, அவர் பிரசன்னம் கூட இருக்கிறாரா, அதை மாத்திரம் சோதிச்சு பாருங்க. இந்த ஆண்டு முழுக்க உங்களை நடத்துவார், உங்களை செழிப்பாக்குவார். கடன் வாங்க விட மாட்டார், கடனுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். இயேசுவின் நாமத்தில் கடன் கொடுக்க முடியாமல், கடன் இருந்து வெளியே வர விரும்பியும் முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த ஆண்டு அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு உன்னத நிலைக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் குடும்பத்தை நடத்துவார், உங்கள் ஊழியத்தை நடத்துவார். பயப்படாதீங்க. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்ல முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டு முழுக்க உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறப்பா, இந்த புதிய ஆண்டில் நம்முடைய ஜனங்களை சந்திக்கும்படி இந்த நாளை நீ கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். ஆமாண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. தேங்க்யூ லார்ட். குடும்பத்தோடு கூட இருப்பீராக, அவருடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. அவருடைய தொழில், அவருடைய வருமானம், அவருடைய ஊழியம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படி, எஸ் லார்ட், பாதுகாக்கும்படி, அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் காலத்துக்குள்ளே அவர்களை நடத்தும்படி, செழிப்பான ஒரு நாட்களுக்குள்ளே கொண்டு வரும்படி, அவர்கள் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பீராக. கடந்த நாட்களிலே அவர்கள் பட்ட ஆண்டவர் எல்லா துக்கத்துக்கும், வெட்கத்துக்கும், அவமானத்துக்கும் அவள் பதிலாக அவர்களை இந்த ஆண்டு செழிப்புள்ளவர்களாய் மாற்றுவீராக. ஆமாண்டவரே, யோசேப்பை குற்றப்படுத்தின மனுஷனுக்கு முன்பதாக, வெட்கப்படுத்தின மனுஷனுக்கு முன்பதாக யோசேப்பை உயர்த்தின தேவன் அல்லவா. இந்த 2016ஆம் ஆண்டில் உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்த உயர்வை கொடுத்து அவர்களை நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இளைப்பாறுதலை கொடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். எல்லா போராட்டத்துக்கு ஒரு முடிவு வருவதாக இயேசுவின் நாமத்தில், அவருடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வருவதாக இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகளை அற்புதமாய் பாதுகாத்துக்கொள்ளும், போக்கிய வரத்தை பாதுகாத்துக்கொள்ளும். தேங்க்யூ லார்ட். அவருடைய ஆண்டவரே வீட்டை பாதுகாத்து, அவருடைய வருமானத்தை பாதுகாத்து, தொழிலை பாதுகாத்துக்கணும், அவருடைய சொத்துக்களை பாதுகாத்துக்கொள்ளும். இந்த ஆண்டு முழுக்க அவர்களோடு கூட இருப்பீராக. எந்த சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகளை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே, அவர்களும் உம்மோடு கூட இருந்து உடைய பிரசனத்தை அனுபவிக்க விசேஷித்தவர்களாய் மாற கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு மீது வைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அவர் சொன்னது போல உங்களோடு கூட இருப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்தை முக்கியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.